வணக்க மக்களை, TRI அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ப்ரீவியஸ் இயர்ல நிறைய இலக்கணம்னால இந்த டாபிக் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கில் இந்த ஒரு பகுதிகளை கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா, இப்ப ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, 2 சொற்கள் சேர்ந்து உருவாக்குறது ஒரு தொடர். சென்றான், இது பொருள் தருதா? தருது. அதே மாதிரி ஒரே ஒரு எழுத்து வந்து அதை பொருள் தந்தால் அது ஓரெழுத்து ஒரு மொழி. எடுத்துக்காட்டு ஈ, பூ, கை. ஈ என்பது எதை குறிக்கிறது? ஒரு வகை உயிரினம். பூ வந்து மலரை குறிக்கிறது. கை வந்து உடல் உறுப்பு. அப்ப ஒரு எழுத்தாக இருந்து அதற்கு பொருள் கொடுத்தால் அது ஓர் எழுத்து ஒரு முறை. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நான் சொன்னதுதான். நன்னூல் எழுதியவர் யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் கேட்பாங்க. ஸோ தமிழில் உள்ள மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதை சொன்ன நூல் எதுன்னு கேட்பாங்க. நன்னூல். அதனை எழுதிய ஆசிரியர் வந்து பவணந்தி முனிவர் என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, து, நோ மற்றும் து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாகவே உள்ளன. அப்ப மொத்தம் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. அதுல குறில் 2 தான். ஒன்னு நோ, இன்னொன்னு து. பாக்கி 40மே நெடில் எழுத்து. ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சா? இப்ப ஓரெழுத்து ஒரு மொழிகள் அந்த 42 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் அகர வரிசை ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து பார்த்துடலாம். மொத்தம் 42 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா 8 அழகு. என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? 8 அழகு. நம்ம ஸ்கூல் புக்கை வச்சே பார்க்கலாமா? ஸ்கூல் புக்ல இருக்கிறதே பார்க்கலாம். மொத்தம் 42 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா நிறைய தெரியும். நிறை. அப்படின்னா பசு. பசு. அப்படின்னா என்ன? பசுவை குறிக்கும். அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை தடவை படிச்சாலும் மறந்து போயிருது சார் பரீட்சையில. அதற்கு தான் நான் என்ன சொல்ல போறேன், ஷார்ட்கட் வச்சு படிக்க போறோம். புரிஞ்சும் ஷார்ட்கட்டும். அப்படின்னா என்ன? அப்படின்னா பசு. இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எதுக்கு ஷார்ட்கட் வைக்கணுமோ அதுக்கு தான் வைக்கணும், எல்லாத்துக்கும் வைக்க கூடாது. அடுத்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படின்னா ஈதல். ஈதல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு இருக்கா? அப்ப ஈதல்னா என்ன? கொடுத்தல். அப்ப ஈனா கொடு. கொடு ஞாபகத்துல வச்சுக்கலாமா? அடுத்து அப்படின்னா இறைச்சி. அப்படின்னா என்ன? இறைச்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா உடல். அப்படின்னா தெரியுமில்ல உங்களுக்கு? ஊன்னா என்ன? உடல். அப்ப உடல் எதனால் ஆனது? தசைகளால் ஆனது. இறைச்சி. தசையத்தான் இறைச்சிங்கிறோம். அப்ப அப்படின்னா இறைச்சி ஞாபகத்துல வச்சுக்கலாமா? சோ இப்படி படிச்சீங்கன்னா மறக்காது. அடுத்து அப்படின்னா அம்பு. எய்பவன், எய்தன், ஏகற்கலை இதெல்லாம் வரும். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்னா அம்பு. அடுத்து அப்படின்னா வந்துட்டாரு. அப்ப ராஜாவை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். வந்துட்டாருன்னு போகும் இல்லையா? அப்ப அப்படின்னா தலைவன். சோ அப்படின்னா தலைவன். சமீபத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி விக்ரம் நடித்த ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா? அப்படின்னா தலைவன். சோ அப்ப அப்படின்னா தலைவன் ஞாபகத்தை வச்சிடலாமா? அடுத்து அப்படின்னா மதகு நீர். அதாவது ஒரு சின்ன ஒரு பலகையானது அணையில் இருக்கக்கூடிய மொத்த நீரையும் எப்படி தாங்குது சார் அப்படின்னா, அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? வேற வேற லெவல் விஷயம் சார். ஓன்னுவோம் இல்லையா? அப்போ அப்படின்னா மதகு நீர். மதகு நீர் அப்படின்னா மடை இது இருக்கு இல்லையா? அணைகள்ல நீர் திறந்து விடுவதற்காக வச்சிருப்பது. அதை என்ன பண்ணுதான்? பல லட்சம் லிட்டர் கொள்ளளவுகளை தாங்குது. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுது பாரு அப்படின்னு இல்லையா? அப்போ அப்படின்னா மதகு நீர். ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கலாமா? மதகு நீர் தாங்கும் பலகை. ஓகேவா? அடுத்து
கானா தெரியும். கா அப்படின்னா காடு, சோலை, வனம். அப்ப கா அப்படின்னா காடு, சோலை, வனம். இது பேசிக் தெரியும். கூ அப்படின்னா பூமி. கூ அப்படின்னா பூமி. கூ அப்படின்னா பூமி. கூ அப்படின்னா பூமி. அடுத்து கை அப்படின்னா ஒழுக்கம். கை அப்படின்னா ஒழுக்கம். நம்ம சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, கை காலை வச்சுட்டு அமைதியா இருக்கணும்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத அப்படி சொல்லுவாங்க. அப்ப இதை ஞாபகத்துல வச்சிடலாமா? அப்ப கைனா என்ன? ஒழுக்கம். கை காலை வச்சுட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னுவாங்க இல்லையா? அது அப்ப கை அப்படின்னா ஒழுக்கம், ஞாபகத்துல வச்சுக்கலாமா? அடுத்து கோ அப்படின்னா தெரியும், கோமகன் அப்படின்னா யாரு? அரசன். ஸோ அப்ப கோ என்றாலே அரசன் தான். கோ என்றால் அரசன். கோ என்றால் அரசன், கோமகன். இது நம்ம இலக்கியங்கள்ல நிறைய பார்த்திருப்போம். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து சா அப்படின்னா இறந்து போ. சா அப்படின்னா இறந்து போ, செத்துப்போ அப்படின்னுவோம் இல்லையா? அப்ப சாதல். சாதல்னா என்ன? சாதல் அப்படின்னா செத்து போறது. அப்ப சானா என்ன? சாதல். அப்ப இறந்து போ அப்படிங்கிறாங்க. சா ஏன்னா சாய் அப்படின்னுவாங்களையா வீட்டுல திட்டுறப்ப, அப்படின்னா என்ன? செத்து போ, இறந்து போ. ஸோ அப்ப சா அப்படின்னா இப்ப ஞாபகத்துல வச்சிடலாமா? அடுத்து சி. சீனா இகழ்ச்சி. சி இவனை பாரு இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னுவோம் இல்லையா? அப்ப இகழ்ச்சி. சி அப்படின்னா ஒருவரை பார்த்து இகழ்ச்சிப்படுவது. அப்ப சீனா ஞாபகத்தை வச்சலாமா? ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ரோட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு வாமிட் இருக்கு, கிடக்கு இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சீ கிடக்கு அப்படின்னுவோம். அப்ப சீனா என்ன? ஏதோ ஒன்று அருவருக்கத்தக்க ஒன்று, இகழ்ச்சியான ஒன்றை குறிப்பிடுவதற்கு சீ பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து சே அப்படின்னா உயர்வு. சே அப்படின்னா உயர்வு. இங்க நீங்க இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். சே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, உயர்வு. சே எப்படி சார் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? சே அப்படிங்கறத நீங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, சேனைகள். சேனைகள் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேனைகள். சேனைகள். சேனைகள் எல்லாம் உயர்வான இடத்தில் இருந்தார்கள். இல்ல அப்படின்னா சேவல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேவல் உயர பறந்தது. ஸோ சேவல் உயர பறந்தது. சேவலை கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேவல் உயர பறந்தது. அப்ப சேவல் அப்படின்னா உயர்வு. அடுத்து சோ அப்படின்னா மதில். சோ அப்படின்னா மதில். இதுதான் 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். 2022ல குரூப் 4 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அப்படின்னா மதில். சோ அப்படின்னா என்ன? மதில். அடுத்து தா அப்படின்னா கொடு. தா அப்படின்னா கொடு. இது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீட்டிலே கேட்போம் இல்லையா? அந்த தட்டை தா அப்படின்னா என்ன? தட்டை தாங்கள், கொடுங்கள் என்று அர்த்தம். அப்ப தா என்றால் கொடு அப்படின்னு அர்த்தம். தீ அப்படின்னா நெருப்பு. தீனா நெருப்பு. இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தூ அப்படின்னா தூய்மை. தூ அப்படின்னா தூய்மை. ஸோ தூனா தூய்மை. துப்பாமல் இருந்தால் கண்ட இடங்களில் தூய்மையாக இருக்கும். இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தேவையில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் துப்பாமல், கடந்த இடங்களில் துப்பாமல் இருந்தால் தூய்மையாக இருக்கும். இப்படி வச்சுக்கலாமா? அடுத்து தே அப்படின்னா யார் அப்படின்னா கடவுள். கடவுளை எங்கும் தேடாதே. கடவுளை எங்கும் தேடாதே, உனக்குள்ளே இருக்கிறான் என்று ஒரு வாசகம் இருக்கு இல்லையா? அப்ப தே என்றால் கடவுள். அப்ப தேடாதே கடவுள். கடவுளை எங்கும் தேடாதே, அவன் உனக்குள்ளே இருக்கிறான். அப்ப தே என்றால் கடவுள். எல்லா மதங்களையும் இதுதான் வாசகம். ஓகேவா? அப்ப ஞாபகத்தை வச்சுலாமா? அடுத்து தை அப்படின்னா என்ன? அதை தைப்பா அப்படின்னு இல்லையா டெய்லர் கடைக்கு போய். அப்ப தைனா என்ன? தைத்தல். தைனா தைத்தல். ரைட்டா? அடுத்து நான் அப்படின்னா நான் அடக்க வேண்டும். யாகக்கார் ஆவினும் நாகக்கால் சோகக்கால் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா? அப்ப நான் அப்படின்னா என்ன அப்படின்னா நாவு. நாவை அடக்கி வேண்டும் அப்படின்னுவாங்கல்ல அந்த குரல்ல. நீ அப்படின்னா முன்னிலை, ஒருமை. இது நம்ம ஒருமை பன்மை, படற்கை, தன்மை, முன்னிலையில பார்த்திருப்போம். அப்ப நீ அப்படின்னா என்ன? ஒருமை, முன்னிலையில இருக்கக்கூடிய ஒருமை. தன்மை எப்படி வரும்? நான் வரும். அப்ப நீ அப்படின்னா முன்னிலை, உரிமை. இது நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்ல போட்டிருப்போம். நே அப்படின்னா அன்பு, நேசம் அப்படின்னா வச்சுக்கலாமா? நே அப்படின்னா நேசம், பாசம், நேசமாக இருந்தானப்பா. அப்ப நே அப்படின்னா அன்பை குறிக்கிறது. அடுத்து நை. நை அப்படின்னா இழிவு. நை அப்படின்னா இழிவுன்னு அர்த்தம். நை அப்படின்னா இழிவு. நைந்து போனான். சோ நைந்து போனான் அப்படின்னா என்ன? அவன் ஆளு ரொம்ப இதா போயிட்டானப்பா,
ஒரு 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 மாதிரி சோர்ந்து போயிட்டான், இல்ல ஒரு மாதிரி வாழ்க்கையில விரக்தி ஆயிட்டான். அப்ப இழிவு. அப்ப இழிவு அப்படின்னா அவனுடைய தரமானது குறைந்ததை தான் இழிவு அப்படின்வாங்க. அப்ப நை அப்படின்னா நைந்து போனான், இழிவு ஞாபகத்துல வச்சிடலாமா? அடுத்து நோ. நோ அப்படின்னா வறுமை. நோ வறுமை. இது நீங்க ஒரு நோட்டுன்னு வச்சுக்கோங்க. நோட்டு அதாவது ரூபாய் நோட்டு. நோ அப்படின்னா ரூபாய் நோட்டு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில என்ன வறுமை தான். ஞாபகத்தை வச்சுக்கலாமா? அப்போ ரூபாய் நோட்டு இல்லை, நோ. இந்த நோவை இங்கிலீஷ்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரூபாய் நோட்டுக்கு பைசா இல்லை சார், நோ அப்படின்னா என்ன, அது வறுமை. ரைட்டா? அடுத்து பா அப்படின்னா பாடல், இது தெரியும். பூ அப்படின்னா மலர், இதுவும் தெரியும். பே அப்படின்னா என்ன, மேகம். பே அப்படின்னா மேகம். இது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா மழை பேய் போல் பெய்ந்தது, மழை பேய் போல் பெய்ந்தது. அப்ப பேய் அப்படிங்கிறது என்ன, பேய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேய் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப மழை எப்படி பெய்ஞ்சிச்சு, பேய் போல மேய்ஞ்சிச்சான். அப்ப எங்க மழை வந்து வரும், மேகத்துல. அப்ப மழை மேகம், அது எப்படி பேய். அப்ப பேய் என்றால் மேகம் ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து பை அப்படின்னா இளமை. பை அப்படின்னா என்ன, இளமை. பை அப்படின்னா இளமை. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். பை அப்படின்னா இளமை. அடுத்து போ அப்படின்னா செல். போ, போயா, போன்னு சொல்லி ஒரு படத்துல கூட டைலாக் இருக்கு இல்லையா? பாருங்க, நம்ம ஷார்ட்கட் வைக்கிறதுக்கு எங்கெங்க போக வேண்டியது இருக்குன்னு. ஸோ இப்போ வேலை வாங்குறதுக்கு என்னென்ன அண்டர்பிலிட்டிலாம் அடிக்க வேண்டியது இருக்கா? சரி, போ அப்படின்னா செல்னு அர்த்தம். ஸோ போ அப்படின்னா போப்பா அப்படின்னு இல்லையா, அப்படின்னா செல், அது தெரியும் நம்மளுக்கு. மா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். ஸோ மாவுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா பெரிய. இங்க மாமரம். ஸோ மா என்றால் மாம்பரம். அடுத்து மீ அப்படின்னா வான். மீ அப்படின்னா வான். மீ அப்படின்னா வான். மீனா என்ன, வான். வான் அப்படின்னா உயரம். மிசை அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பாப்ப. மிசைனா என்ன, உயர்வான இடம். அப்ப மீனா வான். மூ அப்படின்னா மூப்பு. மூ அப்படின்னா மூப்பு. மூப்பு அப்படின்னா வயசாகி போச்சுன்னு அர்த்தம். ஸோ வயசாயிட்டா மூமெண்ட் கம்மி ஆயிரும். அப்போ மூ. ஸோ வயசாயிட்டா மூ தேய்ப்பாங்க, இப்படி கூட கால் வச்சுக்கலாம். வயசானவங்களுக்கு கால் வலி வலிக்கும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மூ, அந்த ஒரு களிம்பு மாதிரி இருக்கும் இல்லையா கால் வலிகளுக்கு தேய்ப்பது, ஸோ அது தேய்ப்பாங்க. அப்போ மூ தேய்க்கிறாங்க யாரு, மூப்பு, வயசானவங்க. நான் ஒருத்தர் சொல்லாமா, மூ மூப்பு. அடுத்து மே அப்படின்னா அன்பு. மே அப்படின்னா அன்பு. மே அப்படின்னா அன்பு. மே அப்படின்னா அன்பு. ஸோ அன்பு ரெண்டு இடத்துல வரும். ஒண்ணு மே அப்படின்ற இடத்துலயே வரும், இன்னொன்னு எங்க பார்த்தோம், நேலயே வரும். ஸோ நே அப்படின்னா நேசம் அப்படின்னு ஆபத்து வச்சிருந்தோமா, அதே மாதிரி மேவும் ஆபத்துல வச்சுக்கோங்க. மேலான அன்பு. ஸோ மேலேன்னு கூட ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நேசம், மேலான அன்பு. மேலான நேசம் கூட நாங்க ரெண்டையும் ஒன்னாவே ஞாபகத்தை வச்சுக்கலாம். மேலான நேசம். அப்ப மேனாலும் நேனாலும் அன்பு தான். அடுத்து மை அப்படின்னா அஞ்சனம். அஞ்சனம். மை அப்படின்னா அஞ்சனம், அஞ்சனம் அப்படின்னு அர்த்தம். பை அப்படின்னா இளமை, அதுவே மை அப்படின்னா அஞ்சனம். அடுத்து மோ அப்படின்னா மோத்தல். மோ அப்படின்னா மோந்து பார்த்தல், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மோ அப்படின்னா மோத்தல். ஸோ மோ அப்படின்னா மோத்தல். யா அப்படின்னா அகலம். யா அப்படின்னா அகலம். யா அப்படின்னா அகலம். யானா அகலம். யாழ்ப்பாலம் அகலமாக உள்ளது. ஸோ யாழ்ப்பாலம். யாழை நீங்க யாழ்ப்பாலத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பாலம் எப்படி இருக்கும், நிறைய வண்டிகள் போடுவதற்கு ஏற்றாறு போல அகலமாக இருக்கும் இல்லையா? அப்ப யா அப்படின்னா யாழ்ப்பாலம், பாலம் என்றால் அகலம். அப்ப யானா அகலம். அடுத்து வா அப்படின்னா அழைத்தல். வாப்பா, இங்க வாப்பான்னு இல்லையா, அப்படின்னா அழைத்தல், இது தெரியும். அடுத்து வி அப்படின்னா மலர். இது நம்ம பூவின் 7 நிலைகள் பார்த்திருப்போம். அரும்பு, மொட்டு, பூ, செம்மல். ஸோ இதெல்லாம் அதுல வி அப்படிங்கிறது மலர், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். வை அப்படின்னா புல், வைக்கற்போர். நீங்க இதை ஞாபகத்தை வச்சுக்கலாம். வைக்கற்போர், வைக்கப்போர்னோம் இல்லையா? வைக்கப்போர்னா என்ன, பல்ல புல்லுகள் சேர்ந்து ஒரு கட்டாக இருப்பது, ஒரு குவியலாக இருப்பது வைக்கற்போர். அப்ப புல் அப்படின்னா வை. அடுத்து வவு அப்படின்னா கவர். வவு, வவு அப்படின்னா கவர். வவு அப்படின்னா கவர். நாய் எப்படி குலைக்கும், வவு. அப்ப நாய் அப்படி குலைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காத்துக்குருவோம், அப்ப கவர் பண்ணுவோம் நம்மள. அப்ப வவு அப்படின்னா கவர். அடுத்து நோ அப்படின்னா நோய். நோ அப்படின்னா நோய். நோய் நம்மளுக்கு தேவையில்லை, அதான் நம்ம நோ அப்படிங்கிறோம். நோய் நம்மளுக்கு தேவையில்லை. நோ அப்படின்னா வறுமை. நோ அப்படின்னா நோய்.
இங்கே நோட்டு ஞாபகத்து வச்சிருப்போம். ரூபாய் நோட்டு நோ என்றால் வறுமை. நோய் வர வேண்டாம் அப்படி என்பதற்கு நம்ம நோ அப்படின்னுவோம். வெறும் நோ அப்படின்னா நோய் சின்னது, குறில்னா நோ. தூ அப்படின்னா உன், தூ அப்படின்னா உன், தூ அப்படின்னா உன் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. தூ தூ அப்படின்னா உன். ஓகேவா, புரிஞ்சா? இப்ப இன்னும் மறக்காது இல்லையா? ஷார்ட்கட்டு மறக்க கூடாது. ஸோ மறக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட்டு போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இங்கே சில விஷயங்கள் இருக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்லயும் ஒரு பார்வை பார்த்துருவோம். ஆ என்றால் 8 அலகு. ஸோ ஆ என்றால் 8 அலகு. ஆனா தெரியும் நம்மளுக்கு என்ன, பசு. நம்ம பார்த்திருப்போம். ஆனா பசு, ஆண்மான் கூட வரும். ஆச்சா மரம். அடுத்து ஈ அப்படின்னா என்ன? ஈனா கொடுத்தல், ஈதல். ஞாபகத்துல வச்சிருக்கோம்னா இப்ப நம்ம ரிவிஷன் பண்றோம். ஊனா என்னப்பா? ஊனா 2. ஊ அப்படின்னா என்ன? ஊன். ஊன்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஊன் உடல். அப்ப ஊன்னா என்ன? உடல். உடல் எதனால் ஆனது? உயிர், இது தசைனால் ஆனது. தசைனா என்ன? இறைச்சி. அடுத்து ஏ அப்படின்னா வினா எழுத்து. ஏ அப்படின்னா என்ன? அம்பு, சிவன், திருமால், இப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் பல்வேறு பெயர்கள். இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஐ அப்படின்னா தலைவன், கடவுள், அரசன், அழகு, இதெல்லாம் சொல்லலாம். ஓ அப்படின்னா நிகர், பொறுத்து. ஓ அப்படின்னா வினா. ஸோ ஓ அப்படின்னா வினா அல்லது ஓ. இந்த பாருங்கப்பா, அந்த மதகு நீர் வாங்குற பலவை எவ்வளவு பெரிய அணைய தாங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம படிச்சோம் இல்லையா? கா அப்படின்னா என்ன? கானா நெருப்பு. கா அப்படின்னா நெருப்பு. கா அப்படின்னா சோலை, காவல், காடு. கு அப்படின்னா குற்றம், பூமி. கு அப்படின்னா பூமி. அப்ப கு, இந்த கு வந்தாலும் பூமி வரும், இந்த கூ வந்தாலும் பூமி வரும். அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்குங்கிறத பாத்துக்கணும். கைனா ஒழுக்கம், கை காலை வச்சுட்டு அமைதியா இருக்கணும். சோ கோ அப்படின்னா கொல்லு, கில் பண்றது. கோ அப்படின்னா அரசன், கோமகன், இறைவன், சிவபெருமான், இதெல்லாம். சி அப்படின்னா என்ன? இகழ்ச்சி, சி அப்படின்னும் இல்லையா அது. அடுத்து சே அப்படின்னா என்ன? இது ரொம்ப முக்கியம். சே அப்படின்னா காளை, சிவப்பு, மரவகை, இதுவும் வரலாம். சோ சே அப்படின்னா எருது, காளை, சிவப்பு. எருது, காளை, சிவப்பு. சை அப்படின்னா இகழ்ச்சி. சோ அப்படின்னா மதில், அரண் வரலாம். அரண் அல்லது மதில். நா அப்படின்னா சுட்டு பொறுத்து. நா அப்படின்னா சுட்டு பொறுத்து. நை அப்படின்னா இகழ்ச்சி. தா அப்படின்னா பிரம்மா, குபேரன். தா அப்படின்னா கொடுத்தல், தாண்டுதல் அல்லது அழிவு. தீ அப்படின்னா நெருப்பு. சோ தீ அப்படின்னா நெருப்பு அல்லது இனிமை. தூ அப்படின்னா துன்பம், உன். தூ அப்படின்னா தூய்மை. தே அப்படின்னா தெய்வம், அருள். அடுத்து தை அப்படின்னா திங்கள், மாதம். நா அப்படின்னா சிறப்பு. நா அப்படின்னா நாக்கு. நீ அப்படின்னா முன்னிலை பெயர். நூ அப்படின்னா புகழ், தோணி. நூ அப்படின்னா அணிகலன், யானை, எள்ளு. நே அப்படின்னா அன்பு, அருள். நை அப்படின்னா இகழ்ச்சி குறிப்பு. நோ அப்படின்னா தூக்கம், நோய். நோ அப்படின்னா துன்பம். பா அப்படின்னா பஞ்சமம், இசை, ஒலி. பா அப்படின்னா பாட்டு, அழகு. பி அப்படின்னாலும் அழகுதான். பூ அப்படின்னா மலர், புவி. பே அப்படின்னா நுரை, மேகம், அழகு. இதுவும் ப்ரீவியஸ்ல கேட்டது. பை அப்படின்னா பசுமை, கொள்கலன், இளமை. போ அப்படின்னா செல், போதல். மா அப்படின்னா காலம், சந்திரன். மா அப்படின்னா பெரிய, விலங்கு, மாமரம், அழகு, மேன்மை. மீ அப்படின்னா மேலே, உயர்வு. நான் நம்ம சொல்லியிருப்பேன், அந்த புக் வச்சு நடத்துறப்ப சொல்லியிருப்பேன். மீ அப்படின்னா மிசை அப்படின்னா மேலை. மூனா என்ன? மூப்பு. சோ மே அப்படின்னா அன்பு. மை அப்படின்னா என்ன? அஞ்சனம், எழுதுமை. மோ அப்படின்னா மோத்தல். யா அப்படின்னா அகலம், யானை, ஒரு வகை மரம். வா அப்படின்னா வருக, வீணா மலர். வை அப்படின்னா வைதல். வவ் அப்படின்னா கைப்பற்றுதல், ஒலிக்குறிப்பு அல்லது கவர் பண்ணுதல், கவர். இதுவும் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் புக்கு. ஸோ புக்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா புக்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம எடுத்த நோட்ஸ்.
ஸோ இதுல நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க என்பதை ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல விஷயங்களை தொகுத்து கொடுத்துருப்போம். ஸோ இதை பார்த்தும் படிச்சுக்கணும், ரெண்டையுமே படிக்கணும். ஸோ அப்பதான் நம்ம மார்க் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஓகே, இப்போ படிச்சுட்டோம். இப்போ டெஸ்ட் போட்டு பார்த்துலாமா? ஷார்ட்கட்ல தான் சொல்லியிருக்கேன், மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? நோ, பொறுத்துக. நோ அப்படின்னா துன்பம். ஓகே. தே, கடவுளை எங்கும் தேடாதே உனக்குள்ளே இருக்கிறான். நோ, இந்த நோ எதுக்கு? துன்பம் வரக்கூடாது. கரெக்ட். பா அப்படின்னா உலகமா? கிடையாது. பானா பாடல். அப்ப இதுதான் தப்பா இருக்கு. தூனா தூய்மை. ரைட். அடுத்து பொறுத்துக. ஏ, ஏ அப்படின்னா என்ன? அம்பு. அடுத்து கா அப்படின்னா என்ன? சோலை. சே அப்படின்னா எருது. இங்க கவனிக்கணும், இதெல்லாம் புத்தகத்துல இல்ல. சே அப்படின்னா எருதுன்னுலாம் இருக்காது. புத்தகத்துல பாருங்களேன், என்ன காமிக்கிறீங்க பாருங்க. சேன்னு புத்தகத்துல எங்கேயுமே இருக்காது, உயர்வு மட்டும்தான் கொடுத்துருப்பான். ஸோ இப்படியும் கேட்கலாம். ஸோ அப்ப நம்ம இந்த நோட்ஸும் நீங்க படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. ஸோ எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம். அப்ப சே அப்படின்னா எருது அல்லது சிவப்பு வரும். சிவப்பு. அடுத்து ஆ அப்படின்னா பசு. அப்ப 2, 1, 4, 3. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து கோ அப்படின்னா என்ன? ஆறுங்க. கோ அப்படின்னா இறைவன், பசு, வேந்தன். என்ன சார் புத்தகத்துல வெறும் வேந்தன் மட்டும் தானே வரும், அரசன் மட்டும் தான் அப்படின்னா கிடையாது. நான் நோட்ஸ்ல பாருங்க, இங்க பாருங்க. கோ, கோல பாருங்க, கவனிக்கணும். அங்க பாருங்க, கோல பாருங்க. அரசன், இறைவன், சிவபெருமான், பசு. அப்ப எல்லாத்தையும் குறிக்கிறது. டிஎன்பிசி எங்க இருந்து எடுப்பாங்கன்னே தெரியாது, நம்ம தயாரா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த பேட்சே. அப்ப கோ அப்படின்னா அனைத்தும் சரி. தா அப்படின்னா என்ன? தா அப்படின்னா கொடு, வலிமை, பாய்தல். சோ தா அப்படின்னா கொடு, வலிமை, பாய்தல். இதுக்கு என்ன சார்? சோ தானா கொடு தானே சார் புத்தகத்துல இருக்கு? அப்படி கிடையாது. தானா தாண்டுதல். அப்ப அது என்ன? பாய்தல். அப்ப தாண்டுதல், பாய்தலும் வரும். தா அப்படின்னா வலிமையும் குறிக்கும். இதுதான் நம்ம நோட்ஸ்ல படிச்சிருக்கணும். நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாம் சரி. அடுத்து கூ அப்படின்னா என்ன? கூ அப்படின்னா புவி மற்றும் கூவுதல். கூவுதல், புவி. புத்தகத்துல வெறும் புவி மட்டும் கொடுத்திருப்பான், நம்ம நோட்ஸ்ல தெளிவா கொடுத்திருப்போம். அப்ப கூனா கூவுறது மற்றும் புவி. ஆப்ஷன் ஏ மற்றும் டி. அடுத்து பொறுத்துக. நே அப்படின்னா என்ன? நே, நேசம். அப்ப அன்பு. நா அப்படின்னா நாக்கே எடக்கு. அப்ப நாவு. நூ அப்படின்னா என்ன? எல். நூ அப்படின்னா எல். இது நோட்ஸ்ல இருக்கும், புத்தகத்துல இருக்காது. நோ அப்படின்னா துன்பம். அப்ப 3, 4, 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஊ அப்படின்னா என்ன? ஊ அப்படின்னா ஊ, ஊன் உடல். அப்ப ஊன். ஆப்ஷன் பி வரும். அடுத்து ஊ அப்படின்னா உணவும் வரும். அப்ப ஏ மற்றும் பி. அப்ப 38க்கு ஏ மற்றும் பி. சரி, ஏ அப்படின்னா என்ன? ஏ அப்படின்னா அம்பு. அடுத்து எய்தல். சோ ஏ அப்படின்னா அம்பு மற்றும் எய்தல், இது ரெண்டும் சரி. இருமாப்பும் வரும், அடுக்கும் வரும். அப்ப எல்லாமே சரி. ஆப்ஷன் டி. இதெல்லாமே நோட்ஸ்ல இருக்கு, நோட்ஸை படிக்க வேணும். ஐ அப்படின்னா யாரு? தலைவன். ஓகே. அரசன், நுண்மை, ஐயம். அப்ப எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் டி. ஸோ 40க்கு ஆப்ஷன் டி. அப்ப ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துல இருக்கிறது மட்டும் பத்தாது. திரும்பியும் சொல்றேன், ஓரெழுத்து ஒரு மொழி புக்குல இருக்கிறத மட்டும் படித்தால் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்திற்கும் 2 அல்லது 3 பேர்கள் கட்டாயமாக இருக்கு. அதை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதற்காகத்தான் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஸ்டினே எடுத்து வந்தேன். ஸோ அப்ப புத்தகத்துல ஃபர்ஸ்ட் படிங்க. புத்தகம் தான் பேசிக், அடிப்படை. 80% புத்தகத்துல இருந்து வந்துடும், பாக்கி 20% இந்த மாதிரி வரலாம். ஸோ இதற்கான நோட்ஸ் எப்படி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணணும் என்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதற்கு மட்டும் இல்ல, எல்லாத்திற்கும் A to Z தமிழ்ல நியூ சிலபஸுக்கு ஏற்றார் போல A to Z நீங்க எப்படி வாங்கணும், எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும், அந்த பிடிஎஃப் எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதைப்படி நீங்க ஃபாலோ பண்ணி அதை நீங்க பிடிஎஃப் எல்லாம் வாங்கிக்கிறலாம். அப்ப இன்னைக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இதற்கு மேல ஓரெழுத்து ஒரு மொழியில வேற எதுவுமே கிடையாது. ஸோ இனிமேல் மறக்கவே கூடாது. ஏன்னா அப்படி ஒரு ஷார்ட்கட்ல நடத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் மறக்கவே கூடாது. தூக்கத்துல இருந்து கேட்டா கூட என்ன சார் நோ, நோனா என்ன? 2 இடத்துல நோ சார். நீங்க குயில் கேக்குறீங்களா, நெடில் கேக்குறீங்களா? பெருசு. குறியில்ல, நெடில்ல. நோ அப்படின்னா என்ன சார்? நோட்டு.
ஸோ நோ டு நோ இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வறுமை சார். ஓகே, வெறும் நோ சார், சின்ன நடியில குறியில் கேட்குறீங்களா? நோ அப்படின்னா என்ன? நோய் சார், நோ வரக்கூடாது அப்படின்னுல. ஸோ நோய் நோ. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லணும். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய வள்ளுவன் வகுப்பை, தமிழ் வகுப்பை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கும். சனி ஞாயிறு கிடையாது கிளாஸஸ். மொத்தம் 50 நாட்களில் நம்ம தமிழ் சிலபஸை முடிக்க போகிறோம். இது நம்மளுடைய 13வது கிளாஸ். ஆல்ரெடி 12 கிளாஸ் போட்டுரும். அதில் நம்ம யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வள்ளுவன் தமிழ் வகுப்புன்னு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணாலே வரிசையாக சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் கொடுத்துருப்போம். பிடிஎஃப்பும் அப்படியே இருக்கும் வீடியோடவே. நீங்கள் அந்த பிடிஎஃபை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் என்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். அதுபடி நீங்கள் பிடிஎஃப்பும் வாங்கிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் சிம்பிள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அடுத்ததாக டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம அகாடமி சார்பாக ஒரு டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா எல்லா விஷயங்களும் இருக்கு. வேர் டு ஸ்டடி இருக்கு, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், எல்லாத்துக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துரும். முதல் முறையாக நம்ம இதை மெட்டீரியல்ஸ் எல்லாம் தரப்போறோம். ஸோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கூடிய விரைவில் இன்னும் நாளை அல்லது நாளை மறுநாள் அதற்கான வீடியோ வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக நம்ம அகாடமி சார்பாக இந்த வருஷத்துல எடுக்கப்படுற கடைசி டெஸ்ட் பேட்ச். ஸோ அதை மறக்காம அதை நீங்க பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.